நம்ம வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டா வந்திருந்தாங்களே ஆராதனா, அவங்களுக்கு கூட நம்ம 2 பேருக்கும் இடையில என்ன உறவு இருந்துச்சுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்ல சக்தி, நீ போய் சொல்ற. ஆராதனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆராதனாவுக்கு மட்டும் ஒருவேளை நிச்சயமா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஆராதனா இங்க இல்ல, அவங்க கனடா போயிட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் பேரை சொன்னா நான் நம்ப வேணும், அவங்களுக்கு தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க இல்ல? உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஆராதனா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் சக்திக்கும் இடையில என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற ஆராதனாட்ட நான் போய் எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்? அதான் நானே இங்க வந்திருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட டைரக்டா சொல்லு. இத்தனை நாள் வரைக்கும் எந்த உண்மையை சிவா சார் கிட்ட சொன்னா அது அவரை ரொம்ப பாதிக்கும்னு மூடி மூடி மறைச்சு வச்சிருந்தனோ, அது எல்லாத்தையும் இதுக்கு மேல என்னால மறைச்சு வச்சிருக்க முடியாது. எனக்கு சிவா சார் கூட சேர்ந்து மறுபடியும் வாழலனாலும் கண்டிப்பா அந்த அனிதா விரிக்கிற வலையில மறுபடியும் அவர் போய் மாட்டிக்க கூடாது. அதனால இந்த உண்மைய கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சக்தி, சொல்லுன்னு சொன்ன. சிவா சார், நான் சொல்ற எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்மளோட முதல் சந்திப்பு ஒரு விதமான சண்டையிலையும் மோதல்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா நாட்கள் போக போக நமக்குள்ள இருந்த சண்டெல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. அப்புறம் எதிர்பாராத இடத்துல நம்ம 2 பேரும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க என்னோட கழுத்துல இந்த தாலியை கட்டுனீங்க. எல்லாரும் காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். வேணா சக்தி, ஒரு பொய்ய உண்மையாக்க மறுபடி போய் சொல்லாத. சார், நான் ஒரு பொய்ய உண்மையாக்க இவ்வளவு தூரம் போராடல. எந்த சூழ்நிலையிலயும் ஒரு உண்மை பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் போராடுறதுக்கு என் மனசுல தெம்பில்ல சார். என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்றதுக்கும் எனக்கு யாருமே இல்ல. இந்து அம்மாவும் அனிதா அம்மாவும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் மூடி மறைச்சிட்டாங்க சார். நீ சொல்ற மாதிரி அனிதாவும் எங்க அம்மாவும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிருந்தாலும் வீட்டுல இருக்கிற மத்த யாராவது இது என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஆனா இப்ப வரைக்கும் ஒன்ன தவிர மத்த யாரும் இதை சொல்லி நான் கேள்விப்படல. ஏன், நம்ம வீட்லயே ரொம்ப நேர்மையா தைரியமா இருக்கிறவங்க ருத்ரா அத்தை தான். அவங்க கூட இது என்கிட்ட ஏன் சொல்லல? இங்க பாரு சக்தி, அன்னைக்கு திவ்யா என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா. அப்ப கூட திவ்யாவும் அருணும் இத பத்தி எதுவுமே பேசல. ஏன் பேசல? சிவா சார், இப்ப வரைக்கும் நான் முதல் கொண்டு எல்லாருமே உங்ககிட்ட எல்லா உண்மையும் ஏன் சொல்லாம இருக்கோம்னா உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நான் ஒரு படி மேல போய் உங்க மேல கண்மூடித்தனமான காதலையும் உயிரையும் வச்சிருக்கேன். இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ பேச ஆரம்பிச்சதும், நான் யோசிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு தலை சுத்தி தலைவலி வர்ற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஏன் இந்த உண்மையை எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்? சொல்லு, ஏன் மறைக்கணும்? சொல்லு சக்தி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். இத்தனை நாளும் உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எல்லாருமே பூசி முழுகி மூடி வச்சதுக்கு காரணம் உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை மறந்து போயிட்டீங்க. மறந்து போன விஷயங்கள் எப்ப வேணாலும் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனா அது வரைக்கும் பொறுமையாவும் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மீறி எதையாவது ஞாபகப்படுத்தினா உங்க உயிரே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டாங்க.
அதனாலதான் இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ருத்ராமா என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாங்க.